புது சதகத்துல முதல் சாப்டர்ல 5வது வரைக்கும் 4வது வரைக்கும் பார்த்தோம். 5வது பார்த்தோம். ஆமா, 5வது சிவ அவர் சொல்ற நீங்க சொன்ன இல்லையா, இன்னைக்கு எப்போதுமே அவ தன்னுடைய தெய்வம் தாம் வணங்குற தெய்வத்தை வந்து எப்போதுமே ஏற்றி சொல்றது அவளுடைய வழக்கம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சட்டரிக்கலா தேவர்கள் எல்லாம் வந்து பார்க்கடலை கடைந்து அப்போ வந்து கொடுத்த போது நஞ்ச இவர் தான் தின்னார். அப்போ ஆனாலும் தக்கன் வேள்விக்கு இவர் வரலைன்னு தெரிஞ்சும் அவங்க எல்லாம் போய் சாப்பிட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அவர்கள்லாம் வந்து பெரிய மனுஷர்கள் எல்லாம் காக்கக்கூடிய தேவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லிக்கிறாங்களே, ஆனா அவங்க எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வந்து ஒரு சட்டையரிக்கலா சொல்றார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேணுங்கரிச்சே வந்து அடையிறதும் வேணாங்கரிச்சே விலகிக்கிறதும் அது வந்து மனுஷனுடைய சுபாவம் தானே. தேவர்களுடைய சுபாவம் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அந்த அளவுக்கு கூட அவங்கெல்லாம் வசதியா இல்லை அப்படிங்கிற அதை. ஆனா அவர்களை நாம வந்து பல காரணங்களுக்காக வழிபட்டு வேற கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வந்து ஆனா அதுக்கு நாமளே தேவலாம் அப்படின்னு, அவனுக்கு நானே தேவலாம்ப்பா, நான் பண்றதே பெரிய பூஜை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த நம்பர் நிறைய நம்ம இந்த பாட்டு தவமே புரிந்தினன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலே மேன் திருவடிக்கு ஆம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பம்பபரமே. பம்பபரமே தானா? இல்ல, அடியேற்கு எம் பராபரமே. ஏதாவது எழுத்து விட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அடியேற்கு எம் பராபரமே 5வது பாட்டு. எப்பவுமே அடியார்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம இப்ப ஸ்கூலுக்குலாம் எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது இன்னும் படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல, அது வந்து அவளுக்கு எப்பவுமே இருக்கும். நான் இன்னும் பக்தியே பண்ணல, நான் இன்னும் பக்தியோட விளிம்புல கூட வரல, என்னை விட அவள்லாம் அவ்வளோ பக்தி பண்ணியிருக்காங்க. அதாவது நைச்சியான சந்தானம் அப்படின்னு சொல்றது. நம்மளை வந்து ஒரு நீச்ச பாவத்துல வச்சுக்கொண்டு அந்த இறைவனை வணங்குற விஷயத்துல நான் வந்து ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, ஆனாலும் எனக்கு கிடைச்ச அந்த அனுகிரகத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரியவங்களுக்கெல்லாம் கிடைச்சதை விட அதிகமா எனக்கு கிடைச்சதாக எனக்கு தோன்றது அப்படிங்கிறது பொதுவாக எல்லா அடியார்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அடியார்களுக்கு. ஏன்னா அவர்களுடைய பாடல்களை பார்த்தா நமக்கு அது தெரியுது. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இறைவனை அடையணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னு அவர் உணர்த்துறாருன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு இல்லை, இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொன்னா கூட இதெல்லாம் வேணும் இறைவனை அடையிறதுக்கு. முதல்ல தவமே புரிந்திலன் அப்படிங்கிற தவத்தை பத்தி நாம நிறைய படிச்சிருக்கோம், திருக்குறள்ல படிச்சிருக்கோம். தவம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னை வருத்தி கொண்டு, இப்ப கூட நம்ம இதுல பார்த்தோம், பகவத்கீதை கிளாஸ்ல பார்த்தோம், தர்மமான முறையில நம்மை வருத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய சாதனைகள் அதெல்லாம் தான் தவம். அகோரமா வந்து ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி நான் அதை பண்றேன், வேலை குத்திக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படிலாம் பண்ணினாதான் தவம்ங்கிறது கிடையாது. தர்மமான முறையில நாம பண்ணக்கூடிய இந்த இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்க கூடியது அப்படிங்கிறது தான் உண்மையான தவம். அதனாலதான் உற்ற நோய் நோன்றல்ங்கிறத முதல்ல வச்சார் அவர் வள்ளுவர் வந்து தவத்துக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது உற்ற நோய் நோற்றல் அப்படிங்கறத முதல்ல வச்சாரு. ஏன்னா நீ உன்னுடைய கஷ்டத்தை முதல்ல பொறுத்துக்கோ, அது பொறுத்துன்றதுக்கு அப்புறமா தான் உனக்கு தெரியும் இன்னொரு உயிரும் அதே போல கஷ்டம்தான் பட்டு கொண்டிருக்கு, அதை நாம துன்பப்படுத்தக்கூடாது. நீ உன்னுடைய கஷ்டத்தை பொறுத்துக்கிற அந்த ஒரு இதை பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த பொறுமை உனக்கு இல்லைன்னு சொன்னா, இன்னொருத்தரோட கஷ்டத்தை திங்க் பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி கூட உனக்கு இருக்காது. ஸோ அதனால நீ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உன்னுடைய கஷ்டங்களை பொறுத்துக்கிறதுக்கு நீ நிறைய உன்னுடைய உடம்ப தயார் பண்ணணும். உடம்ப தயார் பண்ணணும். உடம்பு இஸ் நாட் டிஃப்ரெண்ட், மனசும் அதுவும் சேர்த்துதான். மனசு ஒத்துழைக்காம உடம்ப தயார் பண்ணவே முடியாது. நாம வந்து ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும் போதோ இல்லை பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போதோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வயிற்று வலியோ கால் வலியோ தலைவலியோ தெரியவே தெரியாது. அது ஏன் அப்படி போறது? அந்த மாதிரி
அது இருக்கதான் இருக்கு, எப்பவுமே இருக்கதான் இருக்கு. ஆனா அப்ப மட்டும் அது ஏன் தெரியாம இருக்கு? திடீர்னு இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஆச்சாரியர் வந்துட்டார், நம்ம டக்குன்னு எழுந்து ஓடணும், அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னாக்கா அப்ப போவோம்னா அப்ப இந்த கால் வலி, நொண்டிக்கால், ஓட்டக்கால் இதெல்லாம் கவனிக்காம குடுகுடுன்னு விழுந்தடிச்சு எழுந்து ஓடுறோமே. ஏன்னா அந்த மனசு ஒத்துழைக்கிறதுனாலதான். அதனால மனசையும் உடம்பையும் எப்பவுமே வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது கிடையாது. அதனால இந்த மனசை வந்து பக்குவப்படுத்தி உடம்ப வந்து நல்லா தயார் பண்ணணும். எல்லா துன்பங்களையும் இருமைகளை எல்லாம் வந்து தாங்குவதற்கான ஒரு சீதோஷ்ண சுக துக்கேஷு சகிஷ்ணுத்துவம் அப்படிங்கிற யாரு இவர் தத்துவபோத ஆச்சாரியர். அதனால அந்த மாதிரி இந்த தவம் அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி இந்த உடம்ப வந்து நம்ம பண்ணியிருக்கணும். தவமே புரிந்தில, நான் பண்ணலப்பா, அது மாதிரிலாம் நான் சொல்லிக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணதே இல்லை, எனக்கு ஞாபகமே இல்லைங்கிறார் அவர். தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அப்படிங்கிறார். முட்டாது அப்படின்னு சொன்னா குறைவில்லாமல்னு அர்த்தம். நிறைய மலர்களை விட்டு நம்ம இப்ப சில பேர் பண்ற பூஜைகள் பார்த்தோம்னா பூஜையை போட்டோ எடுத்து போடுவா, சுவாமியே தெரியாது, அவ்வளோ பூக்கள் இருக்கும். அவ்வளோ பூக்கள் போட்டு அவளுக்கு அது ஒரு ஆசை, பூ போட்டு அப்படி நான் வந்து ஆராதனை பண்ணணும் அப்படி. அது ஒரு விதமான இது. நாயன்மார்கள்லயே இவரை வந்து முருகநாயனாரை வந்து இந்த பூக்களுக்காகவே சொல்றோம். பூக்களை வந்து அப்படி காலங்காத்தால் அவர் எப்படி பூ பறிச்சாருங்கிறத இவர் வந்து பெரிய புராணத்துல அப்படி விவரிக்கிறார். அந்த பூ பறிக்க அவர் சொல்ற மாதிரி பூ பறிக்கணும்னா ஜென்மத்துக்கு நம்மளால பூவே பறிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி காத்தால பொழுதும் விடிஞ்சிருக்க கூடாது, ஆனா சூரியனும் வர மாதிரியான சூழ்நிலையில இருக்கணும். அப்பதான் அந்த மொட்டு வந்து மொட்டுவாகவும் இருக்கக்கூடாது, அது லைட்டா மலரணும். அது மலர்ந்த உடனே ஓடி வந்துடும் எங்கேந்தாவது ஒரு தேனி வந்து அதுல வந்து எச்சல் பண்றதுக்கு, எச்சல் படாத பூவை எடுக்கணும். இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சு, ஆனா அத்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இவர் மேல மெனக்கெட்டு அவ்வளவும் பறிச்சு கொண்டு வந்து தொடுத்து அந்த ஈஸ்வரனுக்கு போடுறாருன்னா அது தபஸ். ஏன் முருகநாயனாரை வந்து அவ்வளவு இதுவா சொல்ற வேண்டியிருக்கு அப்படின்னா, செய்ய முடியாத இவர் வந்து செய்யத்தக்க இவர் சொல்றாரு, அதாவது எது கஷ்டமோ அதை செய்யறவங்க பெரியவங்க அப்படின்னு இவர்ல நீத்தார் பெருமையில சொல்லுவார் இல்லையா. கரெக்டா அந்த குரல் நான் டக்குன்னு மறந்து போயிடுத்து மனசுல இருந்து. ஆனா இந்த அர்த்தம் இதுதான், எது செய்ய முடியாதோ அதை செய்யக்கூடியவர்கள் பெரியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரொம்ப பெருமையை சொல்றோம். நம்ம 63 நாயன்மார்கள்ல அவருடைய பெருமை என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் ஆமா அது மாதிரி அதாவது தபஸுங்கிறது ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்துல ஒரு உச்சத்தை இது பண்றது. அப்போ இந்த அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. நடுவுல சோர்ந்து போயிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல தவம் சொன்னார், இறைவனை வழிபடும் வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் தவம், அதுக்கப்புறம் தன் மலர் இட்டு நல்ல குளிர்ச்சியான மலர்களை இட்டு முட்டாத குறைவில்லாம நிறைய உனக்கு போட்டு நான் வந்து இறைஞ்சேன்னா உன்னை தொழவில்லை. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்து எனக்கு இத்த கொடு அத்த கொடு நான் வந்து உன்னை வந்து கும்பிடலப்பா, அந்த மாதிரிலாம் பண்ணலை நானு. ஆனா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா அவமே பிறந்த அருவினையேன். நான் என்னன்னா இந்த ஜென்மா ஏன் வருது, ஃபர்ஸ்ட் இந்த ஜென்மா ஏன் வருது அப்படின்னு சொன்னா பாவம் கலந்ததுனாலதான் இந்த ஜென்மா வந்திருக்கு. புண்ணியமும் பாவமும் சேர்ந்ததுனாலதான் மனித ஜென்மா வந்தது. அப்படி ஒருவேளை வெறும் புண்ணியமா மட்டும் இருந்தது, நிறைய புண்ணியம் தான் இருக்கு அப்படின்னா தேவ ஜென்மா கொடுத்துருப்பாரே பகவான். எத்தனையோ தேவ ஜென்மாக்கள் இருக்கு, எதையாவது ஒண்ணு கொடுத்துருப்பாரு. அதை கொடுக்காம எனக்கு இதை கொடுத்துருக்காருன்னா அப்ப எனக்கு இந்த பாவம்ங்கிறது இருக்கிறதுனால மிஸ்ரமா இருந்தா தான் மனித ஜென்மாவே வருது. அப்போ அதனாலதான் அவமேனா அவங்கிறது வேஸ்ட்டுப்பா. இது வேஸ்டா நான் வந்து பாவம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இங்க வந்து அருவினையேன் அப்படின்னா அருவினையேங்கிறது ரொம்ப கெட்டவன். நான் பாவம் பண்ணதுனால நான் கெட்டவன். நான் எப்பயோ பண்ணின பாவத்தினால நான் வீணா மறுபடியும் மனுஷனா பிறந்துட்டேன். அப்பவே நான் ஒழுங்கா புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா நான் ஏதாவது ஒரு ஜெயவ ஜென்மா எடுத்து எங்கேயான நான் சுகமா இருந்திருக்கலாம். நான் பண்ணாத காரணத்தினால பாபம் இருந்ததுனால எனக்கு இந்த மனித ஜென்மா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லி, உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். உன்னோட அன்பராக இருக்கக்கூடிய அந்த பெரிய சிவமே அப்படின்னா மங்களமே, அந்த மங்களகரமான ஒரு நிலையை அடையக்கூடிய அந்த திரு அப்படின்னா செல்வம். அதுதான் செல்வம்ங்கிற. எது செல்வம் அப்படின்னா சிவனுக்கு அடியவராக இருப்பதே செல்வம். அவரோட இதுல வந்து சிவனடியார் தான் செல்வம்.
வேற எதுவும் செல்வம் கிடையாது. மற்ற மாடு மனை மக்கள் சுற்றம் இதெல்லாம் வந்து செல்வம்ங்கிறது கிடையாது. ஈஸ்வரனுக்கு அடிமை பூண்டு இருப்பதே சிறந்த செல்வம் அப்படிங்கிறார். அப்படி நான் வந்து எய்திற்றிலேன். அதுவும் நான் வந்து அதுக்கு அந்த இதுவும் எனக்கு கிடைக்கல, சத்சங்கமும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற. உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மங்களகரமான உன்னுடைய அன்பு என்கிற செல்வத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நான் பெறவில்லை. எனக்கு அப்படி ஒரு பெரிய சத்சங்கம் கூட கிடைக்கல அப்படிங்கிற. இப்ப நமக்கு இதுல இருந்து ஒரு என்ன தெரியுது அப்படின்னா, இறைவனுடைய இது அருளை பெறுவதற்கு நமக்கு தவம் வேண்டும், நம்மளுடைய முறையான பூஜைகள் இருக்க வேண்டும், சத்சங்கம் இருக்கணும். எல்லாத்த விட சத்சங்கம் ரொம்ப முக்கியம். நம்ம தனியா உட்காந்து எவ்வளவு பண்ணினாலும் அந்த சத்சங்கம்ங்கிறது அது வேல்யூ ஆடடா போயிடும் எப்பவுமே. அது அப்படிதான். அதான் சத்சங்கத்தை ஆனா பார்த்து சேர்த்துக்கணும். அது அசத் சங்கத்தை சேர்த்துட்டு அதை சத்சங்கம் நம்மளா நினைச்சிட்டு வருந்தக்கூடாது. அதனால சரியான இப்ப நாம இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது படிக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கிறவாளோட சேர்றது சத்சங்கம். அந்த மாதிரி அந்த சத்சங்கமாக நம்மளுடைய இது இருக்கணும். நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பராபரமே. உன்னை அடையறதுக்கான பவம்னு சொன்னா பிறவின்னு அர்த்தம். இங்க எப்படி இப்ப இன்னொரு பிறவி கேட்கிறாரா அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாது. இப்ப நான் இந்த மாதிரி பிறந்துட்டேன், என்ன நீ மீண்டும் இன்னும் புது பிறவி எடுக்கவே, இன்று புதிதாய் பிறந்தேன்னு பாரதியார் சொன்னார் இல்லையா? என்னை இப்பையிலேருந்து நீ வந்து ஒரு புது பிறவியாக என்னை ஆக்கு. எப்படி ஆக்கணும்னா ஒழுங்கா தபஸ் பண்றதுக்கு, ஒழுங்கா பூஜை பண்றதுக்கு, ஒழுங்கா சத்சங்கத்துல இருந்து நான் உன்னை அடைவதற்கு. இதுக்கு நீ என்ன பண்ணுனா பவமே அருளு கண்டாய். ஒரே ஒரு செகண்ட் வாசல்ல இது அடிக்கிறது நான் பார்த்தேன். செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்கலாதார். அந்த குரல் வந்து அது வரலான்ற வரைக்கும் மண்டை வந்து அதுலயே தான் சுத்தின்னு இருக்கு. அது பிடிக்கிற வரைக்கும் அது விட மாட்டேங்குது. சரி, அப்ப என்ன சொல்றாரு, இந்த இடத்துல நாம வந்து இன்னொரு பிறவி கேட்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ஞானத்துல வந்து சிறந்தவரா இருக்கக்கூடியவர் பிறவி கொடுன்னு கேட்க மாட்டார். இந்த பிறவியிலேயே எனக்கு நீ அருள வேண்டும் அப்படிங்கிறத இப்பையிலேருந்து என்ன நீ மாத்தலாமே. நான் இப்படி இருந்துட்டேன், இப்படி இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிறவியை அடைஞ்சிட்டேன், ஆனா எனக்கு இப்பையிலேருந்து நீ மாத்தலாமே. உன்னை அடைவதற்கான ஒரு நல்ல பிறவியை, இந்த இடத்துல பிறப்புன்னு இருந்தால் கூட அங்கிருந்து ஒரு தொடக்கம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பையிலேருந்து நீ எனக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்கலாமே, அதை நீ கூட அப்படின்னு. அப்போ பகவான்கிட்ட என்ன வேண்டணும்? இந்த இது வந்து திருச்சதகத்துல இந்த 5வது பாட்டு நமக்கு இறைவனிடம் என்ன வேண்டணும் அப்படிங்கறத அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு தெரியாது, நம்ம போயிட்டு நின்றுட்டு எதையாமோ வேண்டின்னு வந்துருவோம். நம்ம இல்ல சில சமயம் ஒன்றும் வேண்ட தெரியலன்னு கூட சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா வேண்டலாம், இந்த மாதிரி வேண்டலாம். எனக்கு இன்னும் ஜாஸ்தி தபஸ் வேணும், எனக்கு இன்னும் ஜாஸ்தி வந்து இது வேணும், மனசுல வந்து ஒரு பொறுமை வேணும், சத்சங்கம் வேணும், நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் வேணும். அப்படி வேண்டலாம் நம்ம சுவாமிக்கு. அடுத்தது பாட்டு. ஆம் ஆறு உன் திருவடிக்கே அகம்பொழுகேன், அன்பு உருகேன், பூமாலை புனைந்து ஏற்பேன், புகழ்ந்து உரையேன், தேடி போமான் என் திருக்கோயில் தூகேன் வெஜுகேன். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடி, அதுதானே இருக்கு என்கிட்ட. ஓ சாரி, பறந்து பல். ஓகே, இது திருச்சதகம் தான், 14வது வருது. அது கேட்கலாம். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியை இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் கண்வர் உள்ளம் கறந்து நிலா கல்வனி என் தன்பார் கழுத்து அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் ஏற்ற. பறந்து பல் ஆய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி. பல் மலர், பல் ஆய் மலர்னா கொய்த மலர்கள். நம்ம வந்து நிறைய வந்து அப்பொழுது பறித்த மலர்கள், புதிய மலர்கள். பறந்துன்னா என்ன, நிறைய வெரைட்டிஸ், விரிவடைந்து நிறைய வெரைட்டிஸா இருக்கக்கூடிய பல மலர்கள். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலத்துப்பூ, அப்புறம் வந்து நீர்ப்பூ அப்படின்னு பூக்களை வந்து பிரிக்கிறாங்க. அதாவது மரத்துல பறிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொடியில இதுல வர பூவை பறிக்கிறது, அப்புறம் வந்து இதுல தாமரை மாதிரி நீர்ல மலரக்கூடியது இருக்கு, நிலத்திலேயே வரக்கூடிய இந்த சின்ன தும்பை பூ அதெல்லாம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி செடியில இருக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து
பூக்கள்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ், அதான் விரிவடைந்து அப்படின்னு. பல மலர் அப்படின்னா எல்லா வெரைட்டியும் நான் உனக்கு வந்து பறிக்கணும், பறிச்சு பல்மலர் ஆய் பறந்து பல் ஆய் மலர் இட்டு முட்டாது. முட்டாது அப்படின்னா இந்த முன்னாடியே பார்த்தோம், நம்ம குறைவில்லாம நிறைய பண்ணணும். நான் வந்து சில பேர் வந்து பூ போடுறேன்பா, பூ வந்து எதெல்லாம் வந்து அழுகி இருக்கோ அதெல்லாம் வந்து சுவாமிக்கு போட்டா கூட ஒன்றும் தெரியாது அப்படின்னு அதை எடுத்து வச்சிருவா, கோவிலுக்கு இது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா நிறைய பூக்கள் ஒரு குறைவும் இல்லாம கை நிறைய அள்ளி அள்ளி உனக்கு போடுறது. அப்படி போட்டு இறைஞ்சி அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் இறைஞ்சி எல்லாரும் என்ன பண்றான்னா, இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம். இறந்தனா கேட்கறது, நான் வேண்டிக்கிறது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறது. அப்படி கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அந்த அடியார்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வந்து நிறைய மலர்களை எல்லாம் உனக்கு சமர்ப்பித்து தனக்கு வேண்டியதெல்லாம் வந்து கேட்டு உங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர் உள்ளம். அந்த உள்ளத்தை நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, கரந்து நில்லா கல்வனே. கரந்து நில்லா கல்வனே அப்படின்னா இந்த இடத்துல கரந்துன்னு சொன்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம். மறைந்து இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது நன்கு விளங்கக்கூடிய, அந்த மாதிரி அன்பர் உள்ளங்கள்ல நன்கு விளங்கக்கூடிய நில்லா, கரந்து நில்லாங்கிறது மறைந்து இல்லாமல், அதாவது நன்கு விளங்கக்கூடிய கல்வனே. அப்புறம் என்ன மறைந்து விளங்கக்கூடிய கல்வனேனா, கல்வன்னாலே மறைகிறவன் தானே. இது எவ்வளோ ஒரு ஆக்சிமோரான் மாதிரி இருக்கு. நீ வந்து மறையறவனாலே கல்வன் தான். அப்போ இங்க நம்ம இன்பமும் துன்பமும் இல்லானாய் உள்ளானாய் பார்த்தோமே, அந்த மாதிரி தான் இது. என்ன அப்படின்னா, நீ வந்து யாருக்கு கரந்து நில்லாமல் இருக்கிறாய், யாருக்கு கல்வனாக இருக்கிறாய். இப்ப முதல்ல சொன்னேனே, அந்த மாதிரி நிறைய புஷ்பங்கள் எல்லாம் உனக்கு சார்த்தி உன்னிடம் அன்பு பூண்டு உன்னிடம் கேட்டு பெறலாம் என்று நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீ மனசுல எப்போதும் விளங்கி கொண்டிருக்கிறாய். அது இல்லாத, உன்னை அறியாதவர்கள், உன்னை பற்றி தெரியாதவர்கள், அவர்களுக்கு நீ மறைந்து இருக்கிறாய், கல்வனாக மறைந்து இருக்கிறாய். கள்ளத்தனமா நீ வந்து ஆனா நீ இருக்க, நீ கல்வனா இருக்கியோ இதுவரையா இருக்கியோ, இது மறைந்து இருக்கிறாய். நின் வார்கழற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. உன்னுடைய அந்த அழகான நீண்ட கழல்கள், வார்கழல்கள்னா நீண்ட அழகான கழல்கள், அந்த கழல்களை கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் 24/7 365 days நான் நினைச்சுட்டே இருக்கணும்ப்பா, எனக்கு அதுதான் வேணும். நிறைய பேர் நினைக்கிறா, சாராம்சம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் உனக்கு நன்னா பூஜை பண்ணி உன்கிட்ட வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கி இன்பமாக இருக்கலாம்னு நினைக்கிறா. அப்படி நினைக்கிறவங்களுடைய மனசுல நீ வந்து எப்பவுமே இருக்க, நினைக்காதவனுடைய மனசுல நீ நீ வந்து விளங்குறது இல்லை, நீ இருக்க மாட்டேங்கிறன்னு அவர் சொல்லலை. கல்வனேன்னு சொன்னதுனால நான் அது ஒரு நல்ல வார்த்தை. ஏன்னா உள்ளம் கவர் கல்வனேன்றார் இவர் நமக்கு ஞானசம்பந்த பெருமான். அந்த உள்ளம் கவர் கல்வனேன்னு, உள்ளே இருந்து கொண்டு உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கல்வன். அப்ப அந்த மாதிரி நீ எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறாய். ஆனா எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன் உனக்கு. உன் வார்கழல்களை நான் எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும், இடையீடே இல்லாமல் நிரந்தரமாக எப்பொழுதும் உன்னையே நான் நினைத்து கொண்டு ஏத்துவதற்கு. ஏத்துவதற்கு அப்படின்னா போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு. சும்மா உன்னை வச்சு இது பண்றது இல்லை, உன்னோட பெருமையை நான் பாடிண்டே இருக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா, அது சொன்னது மாதிரி எப்பொழுதும் உன்னை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது கேட்கிறார். ஒரு வரத்தை கேட்கிறார். எல்லாம் வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறைய போட்டு வணங்கி எல்லாம் நாம கேட்பதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற அன்பர் உள்ளத்துல கரந்து நில்லா கல்வனே அப்படியா? அவர் அப்படி இதுக்காக காரியத்தை வேண்டி பூஜிக்கிறாரா? ஏதாவது ஒரு சக்சஸ்? ஆமா, ஒரு ஏதாவது வேணும்னு நினைச்சு வேண்டினாலும் அவ வேணுங்கிறத நினைக்கிறது ஈஸ்வரன்டேந்து கிடைக்கும்னுங்கிற ஒரு நம்பிக்கையில நினைக்கிறதுனால அவர்களிடம் கரந்து நில்லாத கல்வன். கரந்து நில்லாதன மறைந்து இருக்கிறது இல்லை, அவர்களுக்குள் விளங்குகிறாய், அதனாலதான் அவர்கள் உன்னிடம் வருகிறார்கள். ஆனா அன்பர் இல்லாதவர்களுக்கு நீ மறைந்தே இருக்கிறாய், நீ இருக்கிறாய், ஆனால் அவர்களுக்கு விளங்கவில்லை அப்படிங்கிறது அங்க பொருள்.
இங்க நம்ம வந்து இலக்கணம்னு வச்சுட்டோம்னாக்க கரந்தன் இல்லா தெய்வமே இன்னும் போட்டா கூட இலக்கணம் தப்பு கிடையாது. ஆனா ஏன் கல்வனேன்னு போட்டார்? வேர்டு ஏன் போடுறார் அப்படிங்கிறதுக்கான வியாக்கியானம் தான். ஒரு இடத்துல தெரியறார், ஒரு இடத்துல விளங்குறார், ஒரு இடத்துல விளங்கல. விளங்குறது எங்க அப்படின்னா, உன்னை உண்மையில் அறிந்து பூசிக்கிறவர்களுக்கு விளங்குகிறாய், உன்னை அறிந்து பூசிக்காதவர்களுக்கு நீ விளங்கவில்லை, ஆனால் இருக்கிறார். அதுதான் அங்க விஷயம். முழுவதும் கண்டு அவனை படைத்தான். கண்டவனைன்னு படிக்க கூடாது இல்லையா? இல்ல, கண்டவனைன்னு தான் படிக்கணும். முழுவதும் கண்டவனை படைத்தான். முழுவதும் கண்டவனை படைத்தான். முடி சாய்த்து முன்னால் செல்லும் மலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலம் இப்பால் எம்பிரான் பழுதொடு காட்டிகை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உண்மத்தம் மேற்கொண்டு ஒளிதவே. பொதுவாகவே இவருக்கு வந்து என்னன்னா, இந்த பிரம்மாவையும் திருமாலையும் இழுக்காம இவருக்கு வந்து இது பண்றது இல்லை. அது அவருக்கு இவரோட ஒரு ஸ்டைலு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கெல்லாம் கூட நீ காலை காட்ட மாட்டேங்கிற, ஆனா எங்களுக்கு காட்டுற. அதை வந்து நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து திருவெம்பாவையில பார்த்தோம். இருக்கிறது இல்ல, அவெல்லாம் ரொம்ப ராவணன் எடுத்துருவா. சின்ன சம்பந்த ராவணன். ஆமா பாட்டு கூட ஆமா இவரும் சுந்தரனும் ராவணன். ஆமா, அது ஸ்டாண்டர்டா வச்சுருக்கா. அவ 8வது பாட்டு ராவணனுக்கு, 9வது பாட்டு சமணனுக்கு, அடுத்தது முப்பசர்க்கம்னு வச்சுட்டா. இங்க இவர் வந்து எப்படி அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த திருமாலையும் இவரையும் இழுக்காம இவருக்கு நடக்கிறது இல்லை வேலை. அதனால இவர் என்ன இவர் இங்கேயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, முழுவதும் கண்டவனை படைத்தான். கண்டவனைனா படைத்தவனைன்னு, எல்லாவற்றையும் படைத்தவன் அப்படின்னு. இப்ப வந்து எல்லாவற்றையும் படைத்தவன் யாரு அப்படின்னா பிரம்மாஜி. பிரம்மாஜி தான் வந்து படைப்பு தொழில அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கு. படைத்தவனை படைத்தான். அந்த பிரம்மாவை யார் படைச்சார் அப்படின்னு சொன்னா, திருமாலுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மா உருவானார் அப்படின்னு பாகவதத்துல பார்க்கிறோம். நம்ம இதுல சிருஷ்டி கிரமத்துல பார்க்கிறோம். அப்ப அது அந்த 2வது படைத்தான் இருக்க, இந்த கண்டவனைக்கு படைத்தான்னு பொருள், அதுக்கப்புறம் இருக்கிற படைத்தானுக்கு திருமால்னு பொருள். ஃபர்ஸ்ட் கண்டவனைங்கிறது இந்த பிரம்மாவை குறிக்கிறது, 2வது படைத்தான்ங்கிறது வந்து திருமாலை குறிக்கிறது. அழகான ஒரு சொல்லாடல். இவர்கிட்ட அந்த சொல்லாடல் கத்துக்கணும் நம்ம. அப்படி வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேரும் பண்ணது வந்து ரொம்ப நகைப்புக்குரியதான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவர் வந்து முடி சாய்த்து முன்னாள் செழும் மலர் கொண்டு எங்கும் தேட. இவர் என்ன பண்ணார்னா, கீழே வந்து அகழ்ந்து தன்னுடைய திருமுடியை தாழ்த்தி கொண்டு போய் உன்னை தேடுறதுக்கு, உன்னுடைய திருப்பாதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வந்து திருமால் வந்து போனார். இவர் என்ன பண்ணாருன்னா, மேல வந்து செழுமலர் கொண்டு அப்படின்னா ரொம்ப ஆசையோட பண்ணாங்களாம். அதை சாதாரணமா பண்ணல. இந்த இடத்துல மலர்னா ஊக்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இவரை தாழம்பூன்னு நினைச்சுருவோம். ஆனா அது இல்லை அர்த்தம். செழுமலர் கொண்டு அப்படின்னா ரொம்ப ஊக்கத்தோட போறாங்களாம் 2 பேரும். ஒருத்தர் கீழே போறாங்களாம், ஒருத்தர் மேல போறாங்களாம். 2 பேரும் பண்ணி தேட. ஆனா நீ எப்படி இருக்க? அப்பாலன் அப்படிங்கிறார். அப்பாலன் ஒரு பேர் கொடுக்குறாரு. அப்பாலன் அப்படின்னா கண்ணுக்கு தென்படாம இருக்க நீ. இங்க இந்த பக்கம் இல்ல நீ. அவள் அப்படி வந்து அப்பால்னு சொன்னா என்ன, எங்கேயோ எட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்றார். தென்படாமல் இருக்கக்கூடியவன் இப்பால், நீ அப்படி இருக்கிறவன், அவர்களுக்கு அப்படி இருந்தாய். இப்பால்னு சொன்னா இங்க என்ன பண்ற நீ, பூமியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய். நீ என்ன பண்றனா, அந்த கழுது அப்படின்னா பேயின்னு அர்த்தம். இந்த பேயோட சேர்ந்து சுடுகாட்டுல வந்து ஒன்றும் ஒரு உடைமை பொருள் இல்லை, ஒண்ணு கிடையாது, ஒரு இது கூட இல்லை, ஏதோ ஒரு இந்த இது புலித்தோலெல்லாம் போட்டுண்டு ஒன்றை வச்சுட்டு பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. எங்க ஆடுற வந்து நீ சுடுகாட்டுல வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி, அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு இதுல ஒரு ஸ்திதியில
கதி இல்லையான்னா ஒரு ஒரு இதுவும் வச்சுக்கல. ஒரு இப்ப பெருமாள் வரார் அப்படின்னு சொன்னா சங்கு சக்கர கதாபாணியாக வரார் அப்படின்னு பாக்குறோம். நீ அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் வச்சுக்கல, ஒரு ஆயுதமோ எதுவுமோ வச்சுக்கல. நீ கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து, உழுவைனா புலின்னு அர்த்தம், உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழி தருமே. நீ என்ன பண்ற அப்படி உழி தருவது அப்படின்னா அப்படியே திரிஞ்சு ஆடிக்கொண்டே இருக்கிறது. இவர் என்னென்ன சம்ஹார தாண்டவம்னு பேர். இந்த மாதிரியான தாண்டவத்துக்கு சம்ஹார தாண்டவம், சம்மார தாண்டவம்னு சொல்லுவா சைவத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஊழி காலத்துல ஆடக்கூடிய தாண்டவம் மாதிரி எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல இந்த மாதிரி இந்த கபாலங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு இந்த புலித்தோலை போட்டுண்டு இவன் இப்படி இங்கேக்கும் அங்கேக்கும் ஆடி ஆடி ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கார். அதுதான் சம்மார தாண்டவம் அப்படிங்கிறது. நீ ஆனா அதை விவரிக்கிற, நீ அந்த மாதிரி பண்ற நீனு, ஆனா அந்த சமயம் எனக்கு கால் தெரியறதே, அதான் இங்க உள்ள இருக்கிற விஷயம். அந்த மாதிரி பண்றேன்னா நீ டான்ஸ் ஆடுற இல்ல, இங்க பூமியில டான்ஸ் ஆடுற இல்ல, ஆனா எனக்கு உன்னோட கால் தெரியுமே. கால் எனக்கு தெரியறதுதான் இப்ப மேட்ரே. அதாவது அவர்கள் அப்படி அகழ்ந்து எதுக்காக இது ரெண்டையும் அவர் மேட்ச் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒரு இடத்துல நிக்கிற, நீங்க அவளுக்கு அவன் அந்த அந்த இன்சிடென்ட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் இப்படியே நிக்கிறேன், நீ போய் என் தலையும் காலையும் கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்றார் இவர் அண்ணாமலையாரா நிற்கும் போது. இவங்க ஒரு அங்கேயும் நகரல நடக்கல, ஒண்ணுமே பண்ணல. இவரு பேசாம நிக்கிறாரு. அப்பவே அவங்களால தலையும் கண்டுபிடிக்க முடியல, காலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க தலைகால் புரியாம ஆடுறாரு. ஆனா எனக்கு உன் கால் தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, பூமியில வர நீ எனக்கு அருள் புரியறதுக்காக நீ நான் இருக்கிற இடத்துல நீ இந்த தாண்டவங்கள் ஆடி நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, யாருக்குமே பிடிபடாத ஒரு பாரமார்த்திகமான ஒரு வஸ்துவா இருக்கக்கூடிய நீ ஒரு எளியவனுக்கு அகப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக நிற்கிறாய். அதுதான் இங்க உன்னுடைய விசேஷம். உன்னை அடையிறதுங்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம். என்னன்னா ஒண்ணு பக்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பாட்டுல சொன்ன மாதிரி தவம் வேணும், பக்தி வேணும், நான் பண்ணக்கூடிய பூஜைகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா உன்னை எளிதில் நான் அடைய முடியும் அப்படிங்கறத இதுல மறுபடியும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அடுத்தது ஒழிதரு காலம் கனலும் புனரொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்த உன் அடியேன் செய்த நல்வினையை கழிதரு காலமும் ஆய் அவை காத்து எம்மை காப்பவனே. உழிதரு காலம் அப்படி உழிதரு காலும் கால்னா வாயுன்னு அர்த்தம், காற்றுன்னு அர்த்தம். இங்க என்னன்னா உழிதரு அப்படின்னா சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய, எதெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஒண்ணு கால்னா வாயு. இந்த அதோட மட்டும் இல்லாம கனல், புனல், அது மட்டும் இல்லாம மண்ணு விண்ணு அப்படிங்கறத அந்த சஞ்சாரத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். 5 பூதங்களை மொத்தமா சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இதெல்லாமே மண் விண்ணு இதெல்லாம் இழிதரும் காலம் எக்காலம். இழிதரும் அப்படின்னு சொன்னா பிரளய காலம், அதெல்லாம் ஒடுங்கக்கூடிய காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த ஒடுங்கக்கூடிய காலம் இருக்கே, எக்காலம் வருவது, அது பிரளயம் வரும் பொழுது அதெல்லாம் ஒடுங்கி போயிடுறது. வந்ததன் பின் அது அப்படி ஒடுங்கி போனதுக்கு அப்புறமா, பிரளயம் வந்ததுக்கு அப்புறமா 5 பூதங்களும் ஒடுங்கினதுக்கு அப்புறமா உழிதரும் காலத்தை உன்னடியேன். அந்த இடத்துல உழிதரும் அப்படின்னா மறுபடியும் வரக்கூடிய, மீண்டும் அந்த சிருஷ்டியை பண்ணக்கூடிய அந்த காலத்தை யார் ஆள்கிறார்னா நீதான் ஆள்கிறார். உழிதரும் கால் அத்தை அப்படி, அத்தைன்னு சொன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அப்பன் அப்படின்னு தலைவன் ஒரு அர்த்தம். அத்தை அப்படின்னு சொன்னா எங்க தலைவன். அந்த காலத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய உனக்கு அடியேன் செய்த வல்வினையை, நான் உனக்கு நான் செய்திருக்கக்கூடிய அந்த என்னுடைய கொடிய வினைகளை அழிக்கக்கூடிய மகா காலனாக நீதான் இருக்கிறாய். கழிதரும் காலமுமாய் அவை காத்து நான் ஏதாவது ரொம்ப தப்பு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், காலத்திற்கே அதிபதியாக இருக்கிற நீ நான் செய்த அந்த வல்வினைகளை எல்லாம், கொடிய வினைகளை எல்லாம், அதனுடைய பயன்களை எல்லாம் கழிதரு அழித்து விட்டு காலமும் ஆகி காலமே வடிவாக நிற்கக்கூடிய நீ அந்த என்னை காத்து, அந்த வினைகளால் நான் தாக்கப்படாமல் என்னை காத்து நீ அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத கேட்கிறேன். வல்வினை வல்வினை வல்வினை
நல்வினை இல்ல, இல்ல இல்ல, வல்வினை. அடியேன் செய்த வல்வினையை. வல்வினை. ஓ அப்பா, ஒரே ஒரு இதுல மாறிடும் அப்படியே. அந்த காலத்திலே முடிச்சுட்டு எனக்கு புதுசா எனக்கு இன்னும். ஆமா, அதாவது இந்த கால தேவதை அப்படிங்கிறதே மாயையினுடைய உற்பத்தியில வந்ததுதான். எல்லா தேவதைகளும் மாயையினுடைய உற்பத்தியில வந்ததுதான். அது மாதிரி கால தேவதையும் மாயைக்கு உட்பட்டதுதான். ஆனா மாயைக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய, மாயையை கட்டுப்படுத்தக்கூடிய நீ காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிற. அதனால நீதான் இந்த காலத்தினால் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்க முடியும். இந்த காலம் ஏன் துன்பம் கொடுக்கிறதுனா, என் வினைகளால் துன்பம் வருகிறது. என்னுடைய வினைகளால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி என்னை காப்பது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு சரண்டர் கொடுக்குறாருங்க. மேற்கொண்டு அடுத்த இதுல படிக்கலாமா?